ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மிளகாய் பொடி இல்லைங்க பூண்டு மிளகாய் பொடி. பூண்டுலாம் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு. இப்போது ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க, நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த தட்டி வச்ச பூண்டை இது கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல ஒரு கலர் வரணும், ஒரு கோல்டன் கலரில் வரணுங்க. பூண்டு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப நாள் வெளியில் வைக்க முடியாதுங்க. அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் 1 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது ஒரு நல்ல ஒரு கலர் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சிவந்து வந்திருக்கு. கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருத்துருங்க. பாருங்கள், நல்ல ஒரு கலர் வந்துருச்சு. இதையும் அந்த பூண்டு வச்சுருக்க தட்டுலேயே சேர்த்துடலாங்க. இப்போது ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து செய்யலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், சுவை அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது. இதையும் வறுத்து அதே பிளேட்டில் சேர்த்துடலாங்க. இப்போது வரமிளகாய் ஒரு 20 சேர்த்துடலாங்க. கல்லுப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வறுத்துக்கலாங்க. இது கூடவே நான் காஷ்மீரி சில்லியும் ஒரு 2-3 சேர்த்துருக்குங்க. அந்த 20லேயே இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்துலேயுமே இந்த கருவேப்பிலை சேர்க்க மறந்துடாதீங்க, ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளதுங்க. சேர்த்துட்டு இதையும் வறுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. நல்லா அரைச்சி இப்போது 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் கட்டி இருந்தால் எண்ணெயில் பொரித்து சேர்த்துக்கோங்க. நான் தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பவுடராக கூட அரைச்சிக்கலாம். கொரப்பாக இருந்தால் தான் நல்லெண்ணெய் சேர்த்து இட்லிக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.